கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மேலும் ஒரு திமுக பிரமுகரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றது பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் கடந்த மாதம் விஷச்சாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்தனர். மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்ததால் அவர்கள் இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் தண்ணீரில் கலந்த மெத்தனால் என்பது தெரிய வந்தது. மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர சாராய வேட்டை நடத்தி வியாபாரிகளை கைது செய்து வருகின்றனர். அதேபோல் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் கல்வராயன் மலையில் போலீசார் முகாமிட்டு சாராய வியாபாரிகளை கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே 21 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட 11 பேரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் விசாரணை முடிந்த பின்பு அவர்களை மீண்டும் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் வேலு என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள வேலு மாதேஷிடம் விஷச்சாராயம் வாங்கி விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விஷச்சாராய வழக்கில் இதுவரை 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்.